Hi friends, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கேப்டன் ஜிபி முடிச்சிருக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா இசேவை மையமான தகவல் தான். ஏற்கனவே நம்ம வந்து இசேவை மையத்தில் ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறது, கேர் நம்பர் எப்படி வாங்குறது, அப்புறம் எப்படி ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 3 வீடியோஸ் பார்த்துருந்தோம். நீங்கள் பார்க்காதவங்க அந்த வீடியோ கீழே நான் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்குங்க. இப்போ என்ன பண்ணோம் அப்போ போகிறோன்னா, அப்ளை பண்ண சர்டிஃபிகேட் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். செக் பண்ணுறதுக்கு 3 வழி இருக்குது. நீங்கள் 3 வழியும் மெத்தட்லையும் செக் பண்ணலாம். ஒன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எம்எஸ் அனுப்பி நீங்கள் பண்ணலாம். உங்கள் கையில் நெட்டு இல்லை அப்படின்னா எஸ்எம்எஸ் அனுப்பிட்டீங்க அப்படின்னா எஸ்எம்எஸ்க்கு அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. அது கொஞ்சம் டிலே ஆகும். எஸ்எம்எஸ் அனுப்ப வேண்டிய நம்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 155 250 இந்த நம்பருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் என்ன அனுப்பணும்னு வச்சிங்க அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணிங்கல்ல, அப்ளை பண்ணப்போ உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்று கொடுப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும், டிஎன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆரம்பிக்க நம்பரு. இந்த நம்பர் அப்படியே கேபிட்டல் இருந்தால் கேபிட்டல் அடித்து பக்கத்தில் இந்த சின்ன கோட் இருக்குல்ல, அதையும் நீங்கள் டைப் பண்ணி அப்படியே நீங்கள் எஸ்எம்எஸில் அனுப்பணும். அப்படி இல்லை அப்படின்னா TNeGA அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் வந்து எந்த ஒரு லாகின்மே தேவையில்லை. அந்த நம்பர் இருந்தாவே யார் வேணாலும் செக் பண்ணலாம். இந்த நம்பர் வந்து இங்கே இருக்கிற சர்ச் பாரில் இதில் அப்படியே டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படியே நீங்கள் டைப் பண்ணிடுங்க. கேபிட்டல்னால் கேபிட்டலு, சின்ன பார் விட்டு அப்படியே நம்பர் டைப் பண்ணி இங்கே சர்ச் கொடுங்க. சர்ச் பண்ணது படங்க நமக்கு கீழே ரிசல்ட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரிசல்ட்டை நீங்கள் உங்கள் நேம் எல்லாம் இருக்கும் பார்த்துக்கலாம். கீழே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸில் பாருங்கள், அப்ளிகேஷன் சப்மிட்டட் டு VAO வெரிஃபிகேஷன். நம்ம அப்ளை பண்ண உடனே ஃபஸ்ட்டு வந்து VAOவுக்கு போவோம். அவர் ஓகே பண்ணதுக்கப்புறம் RIக்கு போவோம். அவர் ஓகே பண்ணதுக்கப்புறம் தாசில்தாருக்கு போவோம். அவர் ஓகே பண்ணிட்டார் அப்படின்னா நமக்கு பிரிண்டிங் ஒரு ஆப்ஷன், இங்கே வந்து டவுன்லோடுங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா உங்கள்கிட்ட பிரிண்டர் இல்லாட்டியும் பக்கத்தில் எங்கள் கடையில் கொண்டு போய் கொடுத்து கூட நீங்கள் பிரிண்ட் அவுட்டு எடுத்துக்கலாம். இது வந்து நடக்கிறதுக்கு வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 நாளைக்குள்ளே நமக்கு சர்டிஃபிகேட்டு வந்துடும். இது வந்து லாகின் பண்ணாமே வந்து நம்ம இதில் செக் பண்ணி பார்த்துட்டோம். லாகின் பண்ணுறது அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அந்த இசேவை மையத்தில் நீங்கள் உங்கள்கிட்ட ஐடி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஐடி என்ட்ரு பண்ணி நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். லாகின் பண்ணி வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்க செக் ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அதே மெத்தட் தான் இங்கே நம்பரை கொடுத்துருங்க. ஓகே பண்ணுங்கள். பாருங்கள் நமக்கு ஸ்டேட்டஸ் எந்த நேமில் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மெத்தட் தான் அப்ளிகேஷன் சப்மிட்டட் டு VAO வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கு. இந்த இடத்துல பிரிண்ட் இருக்குது. இது வந்து நம்ம பே பண்ணோம்ல 60 ரூபா, அந்த பிரிண்ட் தான் இப்போ காட்டும். நீங்கள் ஓப்பன் பண்ணால் கூட அதுதான் காட்டும். தாசில்தார் வரையும் வெரிஃபை பண்ணிட்டார் அப்படின்னா இந்த இடத்துல அவங்க வந்து சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் மூலே ஈஸியாக நீங்கள் வந்து வீட்டிலேருந்தே சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலாம். எங்கேயும் போகாமல் நீங்களே பிரிண்டர் இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் நண்பர்கிட்ட கொடுத்துருங்க, அதை பிரிண்டை எடுத்து வாங்கிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.